திமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நகர்வும் சட்டமன்ற தேர்தலுக்காக தான் இருக்கு. அப்படியான நகர்வுகள்ல ஒண்ணுதான் இப்போ கனிமொழிக்கு அறிவாலயத்துல ஒதுக்கப்பட்ட அறை. திமுகவோட டெல்லி முகமா இருக்கக்கூடிய கனிமொழிய மாநில அரசியலுக்கு கொண்டு வருகிறாரா ஸ்டாலின்? ஏற்கனவே துரைமுருகன் இருந்த கனிம வளத்துறை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில அதிலேயே துரைமுருகனுக்கு அதிருப்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்படுகிறாரா துரைமுருகன்? அடுத்த பொதுச் செயலாளர் ஆகிறாரா KN நேரு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஸ்டாலினோட வியூகம் என்ன? இந்த வீடியோல பார்க்கலாம். கனிமொழியோட அரசியல் பயணம் 2006 ஆரம்பமானது. 2007 ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்டாரு. 2013 அந்த வாய்ப்பு அவருக்கு மறுபடியும் கிடைச்சது. இடையில 2G கேஸால அவருடைய அரசியல் வாழ்க்கையில பெரிய சரிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் திமுக மகளிர் அணி செயலாளர் பொறுப்பும் கனிமொழிக்கு கிடைச்சது. 2G கேஸ்ல இருந்து விடுதலையானதுக்கு பிறகு கனிமொழி ரொம்ப தீவிரமா அரசியல் இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2017 இருந்து அவங்க தென் மாவட்டத்தை குறி வச்சாங்க. ஏன்னா அழகிரி இடத்த ஓரளவாவது நம்மளால நிரப்ப முடியும். ஏன்னா திமுகவுக்கு ஒரு வலிமையான தலைவர் சொல்லிக்கிற மாதிரி தென் மாவட்டத்துல இல்ல அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில 2017 இருந்து கனிமொழி தென் மாவட்டங்களை கொஞ்சம் கவனம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எனவே 2019 தூத்துக்குடி மக்களவை தொகுதியில அவங்க நேரடியா களமிறங்கினாங்க. கனிமொழி சந்தித்த முதல் தேர்தலும் அதுதான். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில நின்று வெற்றி பெற்ற கனிமொழி மறுபடியும் 2024 அதே தொகுதியில நின்று ஜெயிச்சாங்க. இதுக்கிடையில கனிமொழிக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும், கட்சியில அவங்களுக்கு முக்கியமான பதவி வேணும் அப்படிங்கறது அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு கோரிக்கையா இருந்தது. ரொம்ப நாள் அவங்க அதிருப்தியில இருந்தாங்க. கனிமொழிக்கு முக்கியமான பொறுப்புகள் எதுவுமே இல்லையே, கட்சியோட பிரதான கட்டமைப்புல ஏதாவது ஒரு முக்கியமான பதவி கனிமொழிக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. ஏற்கனவே அவங்க மகளிர் அணி செயலாளரா இருக்காங்க. இருந்தாலும் இது போதாது. கனிமொழி அங்கீகரிக்கக்கூடிய வகையில ஒரு முக்கியமான பொறுப்பை கனிமொழிக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதா அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. இதுக்கு இடையில தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி 2021 சட்டமன்ற தேர்தலையும் தென் மாவட்டங்கள்ல திமுக அதிக அளவு ஸ்கோர் பண்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் கனிமொழி அப்படின்னு பேசப்பட்டது. இது தொடர்பா ஐபேக் நிறுவனமும் ஒரு ரிப்போர்ட்டை ஸ்டாலின் கிட்ட கொடுத்ததா சொல்லப்பட்டது 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல பெருமளவு அதிமுக வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில 2021 சட்டமன்ற தேர்தலையும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இதுக்கு பின்னணியில கனிமொழி தான் இருக்காரு. சோ அவர் எடுத்துக்கொண்ட இந்த தீவிர நடவடிக்கையால தான், அவருடைய பிரச்சாரத்தால தான் 2019 2021 சட்டமன்ற தேர்தலையும் தென் மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு திமுக ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஐபேக் நிறுவனம் அப்ப கொடுத்ததா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கனிமொழியோட ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த மாதிரி கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடைச்சது. அதே மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் பதவியை கனிமொழி எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பு கனிமொழிக்கு கிடைக்கல. ஏன்னா திமுகலேயே பெரிய போட்டி இருந்தது. TR பாலுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. இவங்க துணை தலைவர் ஆக்கப்பட்டாங்க. ஆனா 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கனிமொழிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்பதான் ஒவ்வொன்னா கனிமொழிக்கு பதவி உயர்வு, முக்கியமான பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிட்டே வருது. அதுல ஒண்ணுதான் அறிவாலயத்துல கிடைச்சிருக்கக்கூடிய தனி அறை அப்படின்னு சொல்லணும். திமுகல பிரதான கட்டமைப்புல முக்கியமான பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தனி அறை கொடுக்கப்படும், எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. இப்படி தனி அறை ஒதுக்குறாங்க அப்படின்னா திமுகல உங்களுக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏற்கனவே KN நேருக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கும் தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க. அதுல கனிமொழிக்கு தனி அறை கொடுத்திருக்காங்க. எதுக்காக கனிமொழிக்கு தனியா ஒரு ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு, ஒரு பேசு பொருளா இருக்கு. ஏன்னா கனிமொழிக்கு முக்கியமான பதவி ஏதாவது தரப்போறாங்களா, பொறுப்பு ஏதாவது கொடுக்க போறாங்களா? ஏற்கனவே அவர் துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. வேற என்ன பதவி கனிமொழிக்கு தரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. 2026 கொங்கு மண்டலத்தை திமுக டார்கெட் பண்ணிருக்கிற மாதிரி தென் மாவட்டத்தையும் டார்கெட் பண்ணிருக்காங்க. தென் மாவட்டத்தை குறி வச்சு கனிமொழி களமிறக்கப்பட போறார் அப்படின்னு சொல்லப்படுது. 2019 கனிமொழியோட பிரச்சாரம் அங்க உதவுனது. 2024 கனிமொழியோட பிரச்சாரம் தென் மாவட்டங்களில் ஈடுபட்டது. எனவே 2026 தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி கனிமொழியை களமிறக்க திமுக தலைமை இப்போதே முடிவு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெறுமனே தென் மண்டலத்துக்காக மட்டுமல்ல, பெண்கள் வாக்குகளை குறிவைத்து கனிமொழி இந்த முறை பிரச்சாரம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிமுகவில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெண்கள் வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போய் சேரும். திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள்ங்கிறது ஒரு பற்றாக்குறையா தான் பார்க்கப்பட்டது. அந்த பற்றாக்குறையை போக்குறதுக்காக தான் அரசு ஊழியர்கள் வாக்குகளை திமுக அப்போ கவனம் செலுத்தினது. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பெண்கள் வாக்குகள் கொஞ்சம் சதற ஆரம்பிச்சது. எனவே இந்த வாக்குகளை அறுவடை செய்யறதுக்காக தான் பெண்கள் வாக்குகளை குறி வச்சு மகளிர் உரிமை தொகை,
இலவச பேருந்து இப்படியான அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில முக்கியமா திமுக சேர்த்திருந்தது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுகவோட தேர்தல் அறிக்கையில பெண்கள் வாக்குகளை குறிவச்சு பல அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில தான் பெண்கள் வாக்குகளை குறிவச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக கனிமொழிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்தில் வரக்கூடிய ஒரு சில கருத்து கணிப்புகள் பெண்கள் வாக்குகள் விஜய்க்கும் இந்த முறை போகலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில தான் திமுக இந்த வியூகத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே தென் மாவட்டம் பிளஸ் பெண்கள் வாக்குகள் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை கனிமொழி கிட்ட திமுக தலைமை ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அறிவாலயத்துல தனியா ஒரு அறை ஒதுக்கியிருக்காங்க. அப்பதான் நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திக்க கனிமொழிக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் பொதுச் செயலாளர் பதவி. தலைவருக்கு பிறகு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு பதவினா பொதுச் செயலாளர் பதவி தான். ஸ்டாலினுக்கு பிறகு அதிகாரம் இருக்கக்கூடியவர் துரைமுருகன் தான். ஆனா சீனியர் அடிப்படையில கலைஞர் காலத்துல அவர் ரொம்ப தீவிரமா களப்பணி ஆற்றினார் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாலும் கூட அப்படியான அதிகாரம் தலைவருக்கு பிறகான அதிகாரம் துரைமுருகனுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது. சமீப காலமா திமுக தலைமைக்கு அவர் மேல கொஞ்சம் அதிருப்தி அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்படுது. துரைமுருகன் இருந்த கனிம வளத்துறையில ஏராளமான சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருந்தது. அமலாக்கத்துறையும் உள்ள வந்தது. இதுல ஏகப்பட்ட அதிருப்தி திமுக தலைமைக்கு இருந்ததா சொல்லப்பட்டது. எனவேதான் அவர்கிட்ட இருந்த கனிம வளத்துறை மாற்றம் செய்யப்பட்டு சட்டத்துறையை அவருக்கு ஒதுக்கீடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு 86 வயசாகிறதுனால வயது காரணமாகவும் இந்த துறையை அவரால் சரியா கையாள முடியல அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம திமுக பொறுத்த வரைக்கும் 80 வயதை கடந்தவர்களுக்கும் கட்சியில பொறுப்பு கொடுக்கறாங்க, தேர்தல வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாவே பார்க்கப்படுது. அவங்க எல்லாருமே சீனியர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்டாலினால சில பேரை தவிர்க்கவே முடியல. அதுல முக்கியமானவர் துரைமுருகன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த விஷயத்தை பகிரங்கமா மேடையிலேயே போட்டு உடைச்சாரு ரஜினிகாந்த். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அவரும் நேரு மாதிரி ஒரு தீவிர களப்பணியாளரா இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் திமுக அவருக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கு. இருந்தாலும் சில சர்ச்சைகள் பிரச்சனைகள் வரும்போது துரைமுருகனையும் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக தலைமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே ஒரு சில விஷயங்கள்ல அவருடைய வயது காரணமாகவும் அவர் சர்ச்சையா பேசுறதுனாலையும் துரைமுருகனை திமுக தலைமை தவிர்க்க வேண்டிய சில சூழல் ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுல துரைமுருகன் கிடையாது. இதை EPS மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எதனால ஒரு பொதுச் செயலாளரே அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுல இல்ல அப்படிங்கறத அவரும் செய்தியாளர்கள்ட்ட கேட்டிருந்தாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுலையும் துரைமுருகன் இல்ல. நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, RS பாரதி, உதயநிதி ஸ்டாலின் இவங்க தான் குழுல இருந்தாங்களே தவிர துரைமுருகன் கிடையாது. அதே போல கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க 2024 மக்களவை தேர்தல் அப்போ. அந்த குழுலையும் துரைமுருகன் இல்ல. எனவே துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவராவே ஒதுங்குறார் அப்படின்னும் திமுக தலைமை அவரை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அடுத்த கட்டமா பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்தும் துரைமுருகன் விடுவிக்கப்பட போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உடன்பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்புல தொகுதி வாரியா நிர்வாகிகளை தொண்டர்களை ஸ்டாலின் சந்திக்கிறாரு. ரொம்ப வீக்கான தொகுதிகள் எது, பிரச்சனைக்குரிய தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்து அதை லிஸ்ட் எடுத்து அந்த தொகுதியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களை ஸ்டாலின் சந்திச்சுட்டு வராரு. இந்த சந்திப்புகள்லாம் முடிந்த பிறகு இதற்கான அறிவிப்பை திமுக தலைமை வெளியிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து துரைமுருகன் விடுவிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த பதவிக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு நேரு தான் வருவாரு. இதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு பேசப்படுது. இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய இந்த நகர்வுகளை திமுக தலைமை எடுக்கிறதா சொல்லப்படுது. எனவே திமுக தலைமையோட இந்த நகர்வு ஸ்டாலினோட இந்த வியூகம் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலை அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.